ஈவினிங் 4 மணி இருக்கும். கீழே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா அப்பாவுக்கு வந்துட்டு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். நேற்று தான் வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதனால சரின்ட்டு நாங்களுமே கீழே போயிட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். அதுலேயும் சண்டேனாவே 3 வேலைக்கு சேர்த்து ஒரே வேலையை சமைச்சு வச்சிருவோம், நம்மளுக்கு வேலை மிச்சமாகட்டும்ட்டு. நானுமே அப்படி தான் காலையில் சமைச்சது நைட்டுக்கும் அதே கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதே சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. ஒரு வேலையிலேருந்து வந்துட்டார். அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது. கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்துச்சு, எல்லாமே கழுவி வச்சுட்டு கவுண்டர் டப்பு லைட்டாக தொடச்சி விட்டேன். ஏன்னா ஈவினிங் போல் தான் சோப் ஆயில் போட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிருந்தேன். அதனால நானே எதிர்பார்த்துட்டே இருப்பேன், வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு. ஆனால் கூட்டிகிட்டு போகவே முடியல. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவ் போடாமல் வேலைக்கு போகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது வீட்டு பிரச்சனை. ஒரு பிரச்சனை போச்சுன்னா இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்குது. அது ஏன்னே எனக்கு தெரியல. கிச்சன் கிளீனிங் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் காஃபி போடலான்ட்டு. இப்போ ஏன்னா பால் காஃபி குடிக்கக்கூடாது, காஃபி டீயே குடிக்கக்கூடாது. இருந்தாலும் என்னால் குடிக்க விட முடியல. அதனால தண்ணியில் சக்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் காஃபி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை தான் குடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் யாராருக்கும் இருக்க அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோ